الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أخلص العمل ولو كان قليلا صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆதமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் நம்முடைய சிறப்பான இந்த பள்ளியில் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனை நினைவு கூறுகிற மிக பாக்கியமான இந்த மஜ்லிஸை அவன் யாரை தேர்ந்தெடுத்தானோ அவர்களை இங்கே வர வைத்து நடத்துகிறான். சங்கையான நமது பள்ளியின் மரியாதைக்குரிய இமாம் ஹசரத் அவர்கள், நம்முடைய பள்ளியின் நிர்வாக பெருமக்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர், இதர உறுப்பினர்கள் மாத்திரம் இல்லாமல் அருமையான நமது பகுதியினுடைய இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு, அதிலும் குறிப்பாக நமது வீட்டு பெண்கள் இங்கே முழுமையாக வந்திருப்பது உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும்.
அவன் நமது இதயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு நேரம் கொடுத்து நம்மை வர வைத்திருக்கிறான். நான் நினைத்தால் முடியாது, நீங்கள் நினைத்தாலும் முடியாது. அவன் கையில் எல்லாம், எல்லாம் என் கை என்று சொன்னான். ஒபியதிஹி குல்லு ஷை. சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் கையில் தான் எல்லாம் இருக்கிறது. எல்லாம் என்றால் என் தலைவிதியை மாற்றுவது கூட அவன் கையில் தான் இருக்கிறது. நான் என்ன பண்ண முடியும்? முயற்சி செய்யலாம், தியாகம் செய்யலாம், உழைக்கலாம். அது என்னால் முடியும் இல்லை. என் முயற்சி செய்கிற உணர்வை கூட அவன் கையில் தான் வைத்திருக்கிறான். நான் உழைக்கலாம், அந்த ரிமோட் அவன் கையில் இருக்க, அவன் அசைத்து விட வேண்டும். எப்படி நான் நடைபோடுவது? என் வாழ்க்கையின் ஒவ்வொரு எட்டும் நான் எடுத்து வைக்கிற போதெல்லாம் என் இதய உணர்விலும் மன உணர்விலும் துடிக்க வேண்டும். இந்த எட்டை நான் எடுத்து வைப்பதில் என் ரப்பினுடைய பார்வை படாமல் வைக்க முடியாது என்று உணர வேண்டும். நம்ம எடுத்து வைக்கிற எட்டுக்கள் நம்ம உடம்புல இருக்கிற ஹெல்த்தும் பலமும் மாத்திரம் அல்ல, அவன் அசைவை கொண்டு அசைகிறான். அவனுக்கு பேர் முஹர்ரிக், அல்லாஹ்வுக்கு பேர் முஹர்ரிக். உலகத்தையும் உலகில் உள்ளவர்களையும் அசைப்பவன் என்று ஒரு பேர் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு பேர் முஹர்ரிக், அவன் அசைப்பவன். அவன் அசைக்காமல் நாம் அசைய முடியுமா? வாய்ப்பே இல்லை. இங்கே நான் எல்லோருக்கும் சொல்வேன், நாம் இருக்கிற இந்த வாழ்க்கை மிக அழகாக, உயர்வாக, இன்னும் சொன்னால் நம்முடைய குறிக்கோள்கள் எல்லாம் வெற்றி கண்டுதான் இந்த வாழ்க்கை முடிய வேண்டும். வாழ்ந்தோம் முடிந்தோம் என்பதல்ல நமது வாழ்க்கை. வாழ்க்கையை அழகாக்க, அந்த வாழ்க்கையின் குறிக்கோளை அடையும். குறிக்கோளை அடையாம போறது கூட அது அருமையான வாழ்க்கை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்ட போது சொன்னாங்க, ஒரு தந்தை தன் பிள்ளைகளை வெறுங்கையோடு விட்டு செல்கிறார். ஏழையாக, வசதி இல்லாதவர்களாக, 4 பேரிடத்தில் யாசிக்கும் நிலையில பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே செய்யாமல் போகிறார். இன்னொரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை, பொருளாதாரங்களை, வாழ்வாதாரங்களை உண்டாக்கி வைத்து விட்டு போகிறார். ஐயுல் அபவைனி கைருன் யா ரசூலல்லாஹ். இந்த 2 தந்தையில் சிறந்தவர் யார்? என் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டியதும் என் இலக்கு, என் பொறுப்பு, அது என் கடமை. அது நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் ஒரு தந்தையின் கடமை. அந்த கடமையும் இலக்கும் அவர் தொடாமல் போய்விட்டால் அவர் நல்ல தந்தையா என்று கேட்கிறார்கள். ஞாபகம் வையுங்கள், நான் வாழ்வதோ விடை பெறுவதோ அல்ல அல்லாஹ்வின் நாட்டம். வாழ்கிற காலத்தை அழகுபடுத்தி வாழ, இலக்கு அடையும். உலக அளவில் உள்ள இலக்கு என்னுடைய பிள்ளைங்களை நல்ல தர்பியத்தோடு வாழ்வாதாரத்தை விட்டு செல்லணும். அல்லாஹ்வினுடைய பேரன்பை பெறுகிற இலக்கு ஒன்று இருக்கிற, அதையும் அடைந்து விட்டு தான் விடைபெற வேண்டும். என்னுடைய இலக்கை நான் அடையலன்னு சொன்னா அந்த வாழ்க்கை ஹைராக முடியுமா? இப்போ நீங்க ஞாபகம் வையுங்கள், பெருமானாரிடத்துல கேட்கிறார்கள், பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை விட்டு செல்லும் தந்தை சிறந்தவரா? தன் பிள்ளைகளை பராரிகளாக 4 பேரிடத்தில், கையேந்தும் இடத்தில் விட்டு செல்கிறாரே, ஒண்ணுமே சேர்த்து வைக்கல, ஏதோ வாழ்ந்தார், சாப்பிட்டார், முடிச்சார், போயிட்டார், அவர் சிறந்தவரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் இல்லை. எந்த தந்தை
தன் பிள்ளைகளுக்காக பொருளாதாரத்தை வைத்துவிட்டு விடை பெற்றாரோ அவரே சிறந்த தந்தை என்றார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வார். ஏன் அந்த இலக்கு நான் வாழ்வதோடு முடிவதல்ல, எனக்கு பின்னால் என் தலைமுறைகளை நல்ல நிலையிலும் விட்டு செல்ல வேண்டும். நான் வாழ்ந்தேன் முடிந்தேன் என்பதா பொருள்? என் உழைப்புக்கு கூட கூலி உண்டு, என் முயற்சிக்கு கூலி உண்டு, நான் தேடுகின்ற பொருளாதாரத்திற்கும் கூலி உண்டு. அல்லாட்ட கூலி இருக்கு. அப்படியானால் ஒரு அழகான இலக்கு, எதிர்காலத்திற்கான தன் சந்ததியர்களை சேமித்து வைக்க வேண்டும். அப்போ என்னுடைய இலக்கு துன்யாவிலே நாளைய தலைமுறைகளுக்கு விட்டு செல்வது. இன்னொரு பக்கம் அல்லாஹ்வோடு எனக்கு துஆ செய்கிற சந்ததியர்களாகவும் அவர்களை விட்டு செல்ல, நமக்கு பின்னால நமக்காக துஆ செய்கிற பிள்ளைகள், நம்முடைய எதிர்காலத்தை மறுமையை கூட தீர்மானிக்கிற சந்ததியர்களை விட்டுட்டு போகிற அந்த இலக்கு. இன்னைக்கு சில பேர் பிள்ளைங்களுக்கு காசு பணத்தை வச்சுட்டு போயிடுறாங்க, சில பேர் பிள்ளைங்களை மார்க்கம் உள்ளவங்களா விட்டுட்டு போறாங்க. ரெண்டையும் தாண்டி நான் சொல்லுகிறேன், மார்க்கமுடையவர்களாகவும் வாழ்வாதாரம் பெற்றவர்களாகவும் விட்டு சென்றால் நீங்கள் முழுமையான இலக்கை அடைகிறீர்கள். ரெண்டையும் விட்டுட்டு போக எப்படி? நான் ரொம்ப குறுகிய நேரம் உங்க மனதில் பதிவு செய்வதை எடுத்துக்கிறணும். வாழ்க்கையில எப்போதும் ஒரு 4 அம்சங்கள் இருக்கு, அதை நம்ம பேணி பாதுகாத்து வாழணும். அந்த 4ஐயும் உண்டாக்கணும். உண்டாக்கிட்டோமா இந்த உலகத்துல நம்முடைய குறிக்கோள் அனைத்திலும் வெற்றி பெறாமல் மௌத்தே வராது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். 4 அடிப்படைகள். அந்த 4ம் இருக்கிற போதெல்லாம் மரணம் கூட நாம் முழுமை பெறாமல் அல்லாஹ் அனுப்புறது இல்லை. நம்ம முழுமை பெறணும். எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உங்க கவனம் இங்க இருக்குது, வேற எங்கேயும் செல்லாமல் இருக்கட்டும். தாய்மார்களும் கவனத்தில் வைக்க வேண்டும். 4 விஷயம் இருக்கு. இந்த 4ம் தான் மிகப்பெரிய இலக்கு. நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதியும் ஜெயிக்க முடியும். அதுல முதல் விஷயம், நான் சார்ந்தவைகள் ஈடுபடுகின்ற காரியம், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரிடத்திலும் நான் எப்படி இருக்க வேண்டும்? இன்சாஃப், ரொம்ப நீதமாக நடக்க வேண்டும், நீதமாக பேச வேண்டும், நீதமான சிந்தனை பிறக்க வேண்டும். இன்றைக்கு நீதம் தாண்டிய வாழ்க்கை மனிதர்களுக்குள்ளே வந்ததால் நிறைய பிரச்சனைகள் வீடுகளில் இருந்து நாடு வரையிலும். நமது எண்ணங்கள் கூட நீதமாகத்தான் இருக்கணும். நீதம் வாழுங்கள். அல்லாஹ் சொன்னான், நீதியை நிலைநிறுத்துங்கள்ங்கிறான் திருக்குரான் ஷரீஃபிலே. குரான் ஷரீஃபிலே மூமின்களை கூப்பிட்டு சொன்னான் அல்லாஹ், நீதி வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. நீதி வாழ்க்கை நமக்கு தெரியும், இது நீதி இல்லையே. எது சரியில்லை நம்ம நினைக்கிறோமோ அது நீதி இல்லை. நமக்கு தெரிந்தும் சில நேரத்தில் கண்டுக்கிடாம போயிடுறோம். நீதி வாழ்க்கை என்பது மனிதனை குடம்போட்ட மனிதனாக மாற்றிவிடும். அவன் வாழ்க்கையிலே அவன் எடுத்து வைக்கிற எல்லா இடத்திலும் அவனை அல்லாஹ் சொலிப்பதற்கும் முன்மாதிரியாக காட்டுவதற்கும் ஆக்கிவிடும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. பெத்த பிள்ளைங்கள்ட்ட கூட நீதி காட்டுங்கள். நாங்கள் செல்லலாம் ஒத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வாதிரு பைன அவுலாதிக்கும், நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில். பெருமானார் சொல்ற வார்த்தை அவுலாது. அவுலாதுன்னு சொன்னா ஆண் பெண் மக்கள். ஆண் பெண் மக்களுக்கு மத்தியில் நீதம் காட்டுங்கள். ஆண்மகனுக்கு ஒரு நீதி, பெண்மகளுக்கு ஒரு நீதி. நீங்கள் வாழ்க்கையில் தடம் புரண்டு விடுவீர்கள். ஆண்மகனுக்கு ஒரு நீதி, பெண்மகளுக்கு ஒரு நீதி அல்ல. நீங்கள் 2 பிள்ளைகளோடும் நீதமாக நடங்கள். வாதிரு பைன அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமாக நடங்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் புள்ள, ஏன் விருப்பம்,
நான் இந்த பையனுக்கு கொடுக்குறேன், அந்த பையனுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, கொடுக்கல. 1000 விருப்பங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு மகனுக்கு கொடுக்கிற போது இன்னொரு மகனுக்கும் கொடுப்பது நீதம். அதில் நீங்கள் சரியனால் நாளை விசாரணை உண்டு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதி வாழ்க்கை என்பது என்னோடு இருக்க வேண்டும். என் செயல்களில், என் வார்த்தைகளில் நீதிக்கு அப்பாற்பட்டு பேசக்கூடாது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அநீதி தலை தூக்கி இருக்கிறது. அநீதி உச்சத்தை அடைந்திருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், வலா தர்கனு இலல்லதீன ஸலமு ஃபதமஸ்ஸக்கும் நார். அநீதி செய்தவர்களோடு நீங்க கொஞ்சம் சாஞ்சிட்டீங்கன்னா அவங்க பக்கம் உங்களையும் நெருப்பு தொடும் என்றான். நான் அநியாயம் பண்ணல, நான் அநியாயம் பண்ணல. நீ அநியாயம் பண்ணலப்பா, அநீதி பண்பவர்கள் பக்கம் நீ கொஞ்சம் சாய்ந்து பார், முன்னால் உங்களையும் நெருப்பு தொடும். திருக்குரான் எச்சரிக்கிறது. அநீதி என்பது என் வாழ்க்கையில இருந்து விடக்கூடாது. அது வளர்ச்சியை தடுக்கும், வெற்றியை தடுக்கும், நிம்மதியை தடுக்கும், இலக்கை அடைய விடாது. அவ எப்போதும் நீதி நிலை பேணப்பட. மனைவியிடத்துல நீதி ஒரு கணவன் காக்கணும், மனைவியை நீதமா நடத்தணும். மனைவியை நாளுமே தானே நிறைய பேரு ஆணாதிக்க மிகைத்த உலகம் இது. மனைவியை அடக்கி பார்ப்பதும், அதிகாரப்படுத்துவதும், மனைவியை வேகமாக பேசுவதும், குறைபடுத்துவதும், கொச்சைப்படுத்துவதும், வரம்பு மீறி கை நீட்டுவதும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மனைவியர்கள் விஷயத்தில் நீதம் காக்க வேண்டும். மனைவி நமது அடிமை அல்ல, மனைவி நமது அடிமை அல்ல. அடிக்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. அவர்களை கண்ணீர் சிந்தி வைத்தீர்களேயானால் அல்லாஹ்வின் அரிஷே நடுங்கும். மனைவியை கண்ணீர் சிந்தி பார்க்க நினைக்கிறீர்களா? அது நீதியா? மனைவியை சந்தோஷப்படுத்துங்கள். எத்தனை வீடுகள் இன்றைக்கு நீதி மௌத்தா போய் கிடக்கிறது. பிள்ளைகளை சரியா நடத்துவதில்லை. மனைவி தொடரல, மனைவிட்ட தீனே இல்லை. அதிகாரம் மனைவிட்ட காட்டுகிற கணவனுக்கு மார்க்கம் சொல்லும் பாதை என்ன தெரியுமா? உன் மனைவி இடத்தில் தொழுகையே இல்லை, தீனே இல்லை என்றாலும் மென்மையாகத்தான் அவளை நீ திருத்த வேண்டும். மென்மையாத்தான் திருத்தணும். ஒரு செய்திதான். மாமன்னர் ஹாரூன் ரஷீத ஒரு மார்க்க ஞானி கொஞ்சம் வேகமா அட்வைஸ் பண்றார். அரசர் கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் கடுமையா உபதேசம் செய்தார். மன்னர் ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கு அதுதான் ஆலிம்கள் உட்பட சமுதாயத்துல எல்லாருக்கும் அந்த ஒண்ணுதான் அழகான பாடம். இங்க வாப்பா, ஹாரூன் ரஷீது பெரிய மனிதர், நாட்டினுடைய பேரரசர். அவர் அட்வைஸ் பண்றாரு, அளவு கடந்து பேசுறார். மன்னர் அமைதியா இருந்துட்டு சொன்னாங்க, வா, நீ மூசாவும் இல்லை, நான் ஃபிரௌனும் இல்லை. நீ மூசா இல்லை, நான் ஃபிரௌன் இல்லை. இதான் எல்லாத்துக்கும் பாடம். மூசா நபியை ஃபிரௌன்ட்ட அனுப்பி அல்லாஹ் சொன்னா, வகூலா லஹு கௌலன் லய்யினா, ஃபிரௌன் இடத்துல மென்மையா பேசுங்கன்னு சொல்லி அனுப்பினான். மூசா நபியை தன்னை கடவுள் என்று சொன்ன ஃபிரௌனுக்கு அனுப்பின அல்லாஹ் ஃபிரௌன்ட போய் சாஃப்டா நடங்க, மென்மையா பேசுங்கிறான். மூசா நபியே ஃபிரௌன்ட மென்மையா பேச சொன்ன அல்லாஹ், நீ எனக்கு சொல்லக்கூடிய இந்த அறிவுரையில நீ மூசா நினைச்சுக்கிட்டியா? நீ மூசாவை விட சிறந்த ஆளும் இல்லை, ஃபிரௌனை விட நான் மோசமான ஆளும் இல்லைன்னா. என் மனைவி, அவளிடத்திலே மார்க்கம் இல்லை, தீன் இல்லை, தொழுகை இல்லை, நான் அடித்தேன், அதிகாரமே உனக்கு இல்லை. உன் மனைவி, உன் மனைவி என்பதால் நீ விசாரிக்கப்படுவாய். ஏன் அடித்தார்? அவள் அடிமையா? அதே போல பெண்களுக்கு சொல்லுகிறேன், கணவன் தான் உன் சொர்க்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒரு பெண்ணுக்கு சொர்க்கம் உலகத்துல கணவனுக்கு கட்டுப்படு, அவர் சொல்லை மதித்து விடு. கணவன் சொன்னால் மறுபேச்சு இல்லை. ஒரு பெண்மணி ஓடி வருகிறார். வள்ளல் நபி கேட்கிறார்கள், என்னமான்னாங்க. இல்லை, என் கணவன் மேல கொஞ்சம் வெறுப்பு. அவர் கொஞ்சம் வேகமா நடந்தார். அவன் மேல கொஞ்சம் வெறுப்பு வந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னாங்க. பெருமானார் சொன்ன பதில், கைஃபா ஹுவ ஜன்னத்துக்கி ஒனாருக்கி, எப்படிமா ஓடி வந்தாய்? உன் சொர்க்கமும் அவர்தான், உன் நரகமும் அவர்தான். உன் சொர்க்கம் அவர்தான், அவருடைய சந்தோஷத்திலே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பார். அவர் வெறுக்கும்படி நீ நடந்தால் அங்கேதான் உன் நரகம் சொன்னார்கள் நபிகள் நாயகம். சங்கை மிக்கவர்களே, நீதி இருக்குமையானால் உலகமும் கிடைக்கும், இன்ஷா அல்லாஹ் மறுமையும் கிடைக்கும். ரெண்டும் கிடைக்கணுமே. இரண்டும் வேணும். உலகத்துல வாழ்ந்து குறிக்கோளை அடையாமல் நான் போய்விடுவேன் என்றால் அந்த வாழ்க்கை வெற்றிக்குரிய வாழ்க்கை அல்ல. எனக்கென்று 1000 இலக்குகள் இருக்கிறது, அதை நான் தொட வேண்டும். தொடாமல் போவதா? அந்த இலக்கையெல்லாம் அடைய வேண்டுமா? இந்த 4 வாழ்க்கையாகட்டும். எப்படிப்பட்ட 4? நீதி காக்கப்படும் வாழ்க்கை. தொழிலில் முதலாளியாக இருந்தால் தொழிலாளியோடு, கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு, பெற்றோர்கள் பிள்ளையோடு, பிள்ளைகள் பெற்றோர்களோடு, சமூகத்தோடு நீதி இருக்க வேண்டும். நான் பள்ளிவாசலுடைய பொறுப்பு தான் இருக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் நீதி பேணப்பட வேண்டும். நீதிக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை என்பது நம்ம இலக்கை அடைவதற்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக வந்து நிற்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாங்க. நம்பர் 2, விவரிக்கக்கூடிய நேரம் குறையும். நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, எப்போதெல்லாம் நீதிக்கு மாற்றம் வாழ்க்கையில வருமோ நம்ம தோத்து போறோம்னு அர்த்தம். நம்ம ஒருத்தட்ட ஜெயிச்சிட்டோம், அவர் குற்றவாளி இல்லை, நம்ம தான் குற்றவாளி. அவரை கோர்ட்ல கொண்டு போய் வாதம் செய்து அதை பண்ணி இதை பண்ணி காசை கொடுத்து ஜெயிச்சு அவரை உள்ள மேலே ஏற்றிட்டு நம்ம கீழே இறங்கிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறோம், நம்ம தோற்று விட்டோம். நம்ம ஜெயிக்கல, நம்ம தோற்று. ஆமிர் இப்னு ஃபுஹைரா, இமாம் புகாரி எழுதுகிறார் புகார் ஷரீஃபில், ஆமிர் இப்னு ஃபுஹைராவை தாக்குகிறார். யார்? ஜப்பார் பின் சலமா என்ற எதிரி அநியாயமாக தாக்குகிறார். அவருக்கு இவருக்கும் முன்விரோதம் இல்லை, அவரால் இவர் சொத்தை பிடுங்கல்ல, அபகரிக்கல, ஏதோ அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக வந்திருக்கிறாங்க. ஆமிர் இப்னு ஃபுஹைரா 70 பேர் கொண்ட குழுவிலே வீர மௌனாவின் நிகழ்வில் எங்கள் ஊருக்கு வழிகாட்டுவதற்கு ஆணை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வந்ததாக இமாம் புகாரி எழுதுகிறார். அப்படி வந்தவங்களை தாக்குறார் மிக அநீதியாக. ஜப்பார் பின் சலமா ஆமிர் இப்னு ஃபுஹைராவை தாக்கும் போது அவர் கடைசியா ரூஹு பிரி ஆமிர் இப்னு ஃபுஹைராவை நபித்தோழர் ரத்தம் கீழே வலியுது, அதை அப்படியே எடுத்து தெளிச்சார். ரத்தத்தை தெளிக்கிறார். அப்படி தெளித்து விட்டு சொன்னார், காபாவின் ரப்பின் மீது சத்தியம், நான் வெற்றி பெற்றேன் என்றார். யாரு? மௌத்தா போயிட்டாரு, ரூஹு பிரியுது, எதிரியால் அநியாயமாக தாக்கப்பட்டு மரணிக்கிறார். ரூஹு பிரியும் வேளை இரத்த துளியை தெளிக்கிறார். காபாவின் ரப்பின் மீது சத்தியம், நான் வெற்றி பெற்றேன் என்றார். ஒரு ஜப்பார் பின் சலமா வந்து அநியாயமாக கொண்டிருக்கிறார். அவர் கேட்டார், எப்படி? யார்கிட்ட கேட்கிறார்? இன்னொரு நபி தோழர் இடத்திலே
இப்போ அவர் வெற்றி பெற்றேன்னு சொல்றாரு. நபித்தோழர் இன்னொருவரை பார்த்து கேட்கிறார், அம்ர் இப்னு உமையா, யாரு வெற்றி பெற்றான்னு கேட்கிறார். நீதி என்பது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க கவனிங்க, அநீதிக்கு எவ்வளவு பெரிய அழிவுன்னு கவனிங்க. அவர் கேட்டார், யாரு வெற்றி பெற்றார்? நானா அவரா? நான் அவரை தாக்கி இருக்கிறேன், கொன்று விட்டேன். ஆனா மௌத்தா போற நேரத்துல ரூஹு பிரியும் போது நான் வெற்றி பெற்றேன்னு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப குழப்பமா போச்சு, நான் தானே வெற்றி பெற்றேன். அவர் சொன்னார், இல்லை, நீங்கள் அல்ல வெற்றி பெற்றது, நீங்கள் அல்ல வெற்றி பெற்றது, அவர்தான் வெற்றி பெற்றார். அவர் பெற்ற வெற்றி அநீதியாக நீங்க அவரை கொண்டுட்டீங்க. அவர் ஒரு நீதி புருஷராக அல்லாட்ட போறார், மார்க்கத்திற்காக உயிரிழந்திருக்கிறார். அவர் பெற்ற வெற்றி தான் உண்மை. இப்போ வெளியில எப்படி தெரியும்? நம்ம அவரை தாக்கிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறோம். அநீதி என்னைக்கும் ஜெயிக்காது. அப்புறம் ஜப்பார் இப்னு சலமா சொல்றார், அவர் பாடி கீழே இருந்துச்சு, பார்த்தேன், அந்த பாடி யாரோ தூக்கிட்டு போறாங்க, அது வானம் வரைக்கும் உயர்த்தப்பட்டு வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில அவருடைய ஜனாசா இருப்பதை என் 2 கண்களால் பார்த்தேன் என்றார். ஆமிர் இப்னு ஃபுஹைராவின் ஜனாசா இங்கிருந்து தூக்கப்படுகிறது. மனிதர்கள் யாருமே தூக்கல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் அந்த ஜனாசா இருந்தது, என் கண்ணாலை பார்த்தேன் என்றார். அப்படி சொல்லிவிட்டு அவர் சொன்னார், உண்மையிலேயே அவர்தான் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொல்லி அவரை தாக்கி அநியாயமாக கொன்றவர் அந்த காட்சியை பார்த்துட்டு களிமா சொல்லி ஈமான் கொண்டவர முஸ்லிம். ஒரு சஹாபியை கொன்ற பின்னால் அந்த சஹாபியின் மரணம் இவருக்கு ஹிதாயத் ஆச்சு, ஈமான் ஆச்சு. உலகத்துல யாரையாவது நமக்கு அவங்க பிடிக்கலைங்கிறதுக்காக அவங்கள தாக்கி விட்டு அவங்க பேர்ல பழிய போட்டு அவங்கள குற்றவாளி கூண்டுல நிறுத்திட்டு நம்ம ஏதோ திறமையால வெளியில வந்து சிரிக்கிறோம், மகிழ்ச்சி பெறுறோம், நம்ம சாதிச்சிட்டோம் நினைக்கிறோம். இல்லை, நிரந்தரமான தோல்வியை நீங்கள் அடைகிறீர்கள். எனவே வாழ்க்கையில் நீங்கள் வெல்லுவதற்கும் இலக்கை அடைவதற்கும் 4 அம்சங்கள். முதலில், என் வாழ்க்கையில் என்னோடு நீதி இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாம் நீதினா நிறைய பேர் அது நீதிமன்றத்துக்கு சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல மௌலா, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒருத்தரை நான் கொஞ்சம் தப்பா பேசிட்டேன்னா நீதிக்கு அப்பாற்பட்ட பேச்சின்னு எழுதுறான். நீதிங்கிறது ஏதோ ஒரு சட்டத்துறைன்னு விளங்கி வச்சுக்கிட்டோம். நீதிங்கிறது அன்றாட என் வாழ்க்கை. ஒருத்தரை தப்பா பார்க்கிறன்னா அந்த பார்வையில் நீதி இல்லை என்று எழுதுகிறார். அப்போ ஒரு பார்வை கூட நீதியாக வேண்டும், பேச்சு நீதியாகணும். என் மனைவிட்ட கொஞ்சம் வேகமா பேசுறேன்னா நான் அடங்கணும். ஏன்? நீதி தவறுகிறேன், தோத்து போய் விடுவேன், அடங்கணும். நீதி எங்கே இழக்கிறோமோ அங்கெல்லாம் இலக்கை அடைவதற்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து நம்ம நீதிக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, தொழில ஏமாத்துறோம், மோசடி செய்கிறோம், அத்தனையும் நீதிக்கு அப்பாற்பட்ட. பொய் சொல்கிறோம், நீதிக்கு அப்பாற்பட்ட. வாழ்க்கையில எங்கே நேர்மையாக வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கை தான் சஹாபாக்களை வெற்றி பெற வைத்தது. பெருமானாரின் பாசறையில் அவர்கள் படித்த வாழ்க்கை நேர்மையும் நீதியும். உலகெங்கிலும் இன்றைக்கும் அந்த நேர்மையும் நீதியும் அவர்களை உயர்த்தி காட்டி வரலாற்றின் பல்லாயிரம் பக்கங்களை நபித்தோழர்களான சஹாபிகள் தங்களுக்கென்று தங்க எழுத்துக்களால் பதிவு செய்து வைத்திருக்கிறார். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த 4 அம்சங்களின் முதல் அம்சம் நீதி வாழ்க்கை நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தரலாம். முயற்சி பண்ணுங்க. நம்ம ஏதாவது தப்பா பேசுறோம்னா இது நீதிக்கு அப்பாற்பட்டது, அந்த பேச்சை நிறுத்திடும். அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறீங்கன்னா உன் நாவு நீதியா நடக்கலன்னு அர்த்தம். இன்னொருத்தரை குறை சொல்கிறாயா, நீதி பேச்சல்ல அது. ஒருத்தரை புறம் பேசுகிறாயா, நீதி தவறுகிறாய். ஒருத்தர் மீது பழி சுமத்துகிறாயா, நீதி தவறுகிறாய்.
அப்போ ஒவ்வொன்றிலையும் கவனிக்கணும். நான் வளர்ந்து வருகிற எங்கள் இளைஞர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீதியோடு வாழ்க்கையை துவக்குங்கள். நீங்கள் போகும் இடத்திலெல்லாம் நீங்கள் உலகத்தில் மகத்தான சாதனை வீரர்களாக மாறுவீர்கள், சாதனையாளர்கள். நிஜமாகவே அல்லாஹ் நசீபாக்கி தருவார். இரண்டாவது அம்சம் நிதானம். நிதானம், எப்போதுமே நிதானம் இருக்க வேண்டும். இது நீங்க வெறும் பயானா கேட்டுட்டு போறது இல்லை. அல்லாஹ் உங்க ஊர்ல கொண்டு உட்கார வச்சு உங்களுடைய துன்யா மறுமை 2 இலக்கையும் நீங்க அடையணும் என்ற விருப்பம் அல்லாவுக்கு இருப்பதால் என்ன கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. 2ஐயும் அடையணும். உலகத்துல நான் சொன்ன மாதிரி என் பிள்ளைங்களை நடுத்தருளை விட்டுட்டு போற தந்தையாக நான் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு அழகான எதிர்காலத்தை வைத்துவிட்டு விடை பெற்ற தந்தை தான் நல்ல தந்தை. அப்படி ஒரு தந்தையாக, மனைவியை அழகா நடத்தின கணவராக, பெற்றோர்களை கண்ணியப்படுத்திய பிள்ளைகளாக, அண்ணன் தம்பிகளோடு உறவை காப்பாற்றிய சகோதரனாக நான் இருக்க வேண்டும். உலக இலக்கு, மறுமையின் இலக்கு, என்னை படைத்த ரப்பு நான் வாழ்வதை பார்த்து பார்த்து அவன் மகிழ்ச்சி அடையும் நிலையில் நான் வாழ வேண்டும். நான் வாழணும், ரப்பே சந்தோஷப்பட. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இப்ப 2வது நிதானம். கவனிச்சுட்டே இருக்கு, நம்ம கவனம் இருக்கட்டும். மக்கள் வருவாங்க போவாங்க, கவனம். ஏன்னா இது வாய்ப்பு எப்போதாவது கிடைக்கிறது. ஒரு வெளியே இல்லை, தேதி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க உங்க ஊர்ல. அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்தான். ஒரு நாள் முழுக்க இன்றைக்கு என்னுடைய கல்லூரியை கூட நான் லீவ் போட்டுட்டு வந்திருக்கிறேன். உங்களுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் இதை கொண்டு பிரகாசமாக்க வேண்டும். நிதானம், எதுலையுமே நிதானம் மட்டும் தவறிடக்கூடாது. கோபத்துக்காக நிதானத்தை இழப்பதா? உணர்ச்சி வசப்பட்டு நிதானத்தை இழப்பதா? கோபத்துல நம்ம இழந்ததை நீங்க கொஞ்சம் லிஸ்ட் போட்டு பாருங்க. 1 அல்ல 2 அல்ல, நிறைய இழந்திருக்கோம். நல்ல நண்பர்களை இழந்தோம், குடும்பத்தை இழந்தோம், மனைவியை இழந்தோம், பிள்ளைகளை இழந்தோம், பெற்றோர்களை இழந்தோம். கோபத்தால் தாயினுடைய பதுவாவுக்கு கூட பல பேர் ஆளானாங்க. அது ஏன் அந்த முன்கோபம்? அடக்குங்கள். நிதானம் இருந்தால் கோபம் மண்டியிடும். நிதானத்துக்கு முன்னால் கோபம் மண்டியிடும். வாழ்க்கையில எதுக்குமே உணர்ச்சி வசப்படக்கூடாது. அவசரப்பட்டோம்னா காரியம் பதறும், சிதறிவிடும். தமிழ் பழமொழி ஒன்று, பதறும் காரியம் சிதறும் என்பான். பதறும் காரியம் பதத்தமா செய்துட்டோம்னா அது சிதறி போயிடும். அல் அஜலு மின ஷைத்தான் என்றார்கள் பெருமானார். அவசரப்படுவீர்களா? அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அதுல சம்பந்தமே இல்லை. அது ஷைத்தானின் முழுக்க முழுக்க தூண்டுதல் என்றார். அவசரத்துக்கு அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லை, அது ஷைத்தானின் வேலை. சொன்னது நபிகள் நாயகம், அத்த அன்னி மினல்லாஹ், நிதானம் அல்லாஹ்வின் காரியம் என்றார்கள். நிதானமா நீங்க செயல்பட்டா அல்லாஹ்வே கிடைத்து விடுவான். அல்லாஹ் கிடைக்கிற இடம். குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் நிதானம் காக்கப்பட வேண்டும். எப்போதுமே பேசுறதுல கூட நிதானமா தான் பேசணும். கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டுட்டோம்னா நிறைய விஷயத்துல அது தோல்வியில போய் தான் முடிஞ்சிருக்கு. குர்ஆன் ஷரீஃப் ஒரு அழகான சம்பவத்தை சொல்லுது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் கொஞ்சம் பேரை கூப்பிட்டுட்டு நீங்க வாங்க என்னை சந்திக்கிறதுக்குன்னு சொல்லியிருந்தான். நடந்த ஒரு நிகழ்வு குறித்து அல்லாஹ்ட்ட போய் பேசணும். உங்க மக்களை கூட்டுவாங்கன்னா நபி அலைஹிஸ்ஸலாம் மக்களை கூட்டுறாங்க. மக்களை அசம்பிளிப்படுத்துறதை விட கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லை. மக்களை கூட்டி ஒரு காரியம் செய்யணும்னா அவ்வளோ லேஸ் இல்லை. எல்லாரும் 5 மணிக்கு அசம்பிளி ஆகணும்னா எல்லாரும் கடைசியில் வந்து ஒருத்தர் 7:30 மணிக்கு நிகழ்ச்சி முடிக்கும் போது வந்து சேருவார். மக்கள் அசம்பிளி ஆகிறது பெரிய வேலை. நபிட்ட அல்லாஹ் சொல்றான் கூட்டுவாங்க. மக்களை கூட்டுறாங்க, வர்றாங்க. 4 பேர் வந்தாங்க, 4 பேர் வரல, அப்படியே சேர்க்கிறாங்க. நேரம் ஆகிட்டே இருக்கு. அல்லாஹ் சொன்ன எண்ணிக்கை வரல. ஆனா எல்லாருக்கும் தகவல் சொல்லியாச்சு.
நபி பார்த்தாங்க, சீக்கிரமா வந்துருங்கப்பா, நான் போறேன், அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு பின்னால உடனே வந்துருங்கன்னு போயிட்டாங்க. போய் அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், ஒமா அஜலக அன் கௌமிக யா மூசா, நபியே மக்களை கூப்பிட்டு தானே வர சொன்னேன், மக்களை கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன், அந்த மக்களை கூப்பிடாம உங்களை யாரு அவசரமா கூப்பிட்டாங்க? அல்லாஹ் கேட்டேன். ஒமா அஜலக, உங்களை யார் அவசரமா வர சொன்னது? அந்த வருக அவசரமா வந்திருக்கிறாங்க, ஏங்கிறான் அல்லாஹ், கூப்பிட்டு தானே வரணும். என் பின்னால வர்றாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க, நான் ஏன் அவசரமா வந்தேன் தெரியுமா ரப்பே? மக்கள் சேர்றதுக்கு லேட் ஆகுது, உன்னுடைய திருப்தி கிடைக்கணும்னு அவசரமா வந்தேன்னா. அல்லாஹ் சொன்னா ஏன் திருப்தி இந்த அவசரத்துல கிடைக்காதுப்பா. விஷயம் தெரியுமா உனக்கு? அவசரமா வந்துட்டீங்க, அவங்க எங்க பின்னால வர்றாங்க, ஒருத்தரும் வரல. நீங்க வந்த பின்னால் அவர்கள் அங்கு ஒருவன் இருந்து அவனுடைய வார்த்தைகளால் அவர்கள் வழிகேட்டுக்கு போய்விட்டார்கள். எங்க போயிட்டாங்க? அங்கே ஒருவன் அவர்களை வழிகெடுத்துட்டான். எங்க வர வேண்டியவங்க? எங்க வர வேண்டியவங்க? அல்லாட்ட. ஏதோ ஒரு ஊர்ல போய் பயான் கேட்கறதுக்கு இல்ல, டைரக்டா அல்லாவே கூப்பிடுறா, கூப்பிட்டுவாங்கன்னு. அல்லாவோடு மூசா நபி பேசுறாங்க, அவங்களும் அல்லாவோடு போய் நிக்க போறாங்க. அவசரமா மூசா வந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா, அவங்க அல்லா கிட்ட வரலங்கிறத விட அவங்களை இன்னொருத்தன் வழிகெடுத்து கொண்டான். அல்லாஹ் சொல்றான், சாமிரி என்பவன் அவர்களை வழிகேட்டுக்கு கொண்டு போய்விட்டான். நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டீங்க, ஒரு பெரிய வழிகேடு நடந்து விட்டதுங்கிறான். நிதானம், எதிலும் தவறக்கூடாது. வீட்டுல கூட நம்ம புறப்படுறோம், கொஞ்சம் மனைவி மக்கள் லேட் ஆகுறாங்கன்னா அவசரமா போகணும்னு சொல்லி கடகடன்னு காரியம் நடக்காம இழுத்துட்டு போனீங்கன்னா அது பெரிய தோல்வியில போய் முடியும். நிறைய பேர் இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்திலும் அவசரப்படுறது. ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும், அல்லாட்ட போய் இஸ்திகாரா பண்ணணும், மஷோரா பண்ணணும், 4 காரியத்துல துஆவுல ஈடுபடணும், எதுவுமே இல்லை. அவசரமா நீங்க ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவு ஹைராக இருக்காது. தொழுகை அவசரமா தொழணும், தக்பீர் கட்டி தடப்படான்னு தொழுதுட்டு போனீங்க, தொழுகையில வெற்றி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்பீர் கட்டிடலாங்க இமாமும், நீங்க லேட்டா வந்தீங்க, இமாமை போய் பிடிக்கணும். நீங்க லேட்டா வர்றீங்க, இமாமை பிடிக்கணும். அதனால இமாம் தக்பீர் கட்டிட்டாங்களே, இமாம் ருக்குவுக்கு போயிட்டா இந்த ரக்காத்து போயிடுமே, இமாம் ருக்குவுக்கு போனா அந்த ரக்காத்து போயிடுமே, அப்படி நீங்க அவசரமா வந்தீங்களா? அந்த அவசரம் வேண்டாம், மெதுவாக வாருங்கள். இமாமை வந்து அடையும் போது ரக்காத்தே போயிட்டாலும் பரவாயில்லை, எது கிடைத்ததோ அதை தொழுங்கள், எது கிடைக்கவில்லையோ அதை பின்பு எழுந்து பூர்த்தி செய்யுங்கள். இமாமுடைய தக்பீர் கிடைக்க வேண்டும் என்பதற்கு முந்தையே வாருங்கள். லேட்டானால் அவசரப்பட்டு மூச்சு இழைக்க ஓடி வர வேண்டாம். இபாதத்துல அல்லாவோடு தொழுகையில இமாமுடைய ஜமாத்தை அடைவதற்கு கூட நான் ஓடி வர்றதுக்கு அல்லாஹ் ரசூல் அனுமதிக்கல. நிதானம் அது வாழ்க்கையாக வேண்டும், நமது இலக்காக வேண்டும். நிதானம், நிதானத்தை இழந்தால் வாழ்க்கையின் பெரிய வாய்ப்புகளையே இழந்து விடுவோம். இன்ஷா அல்லாஹ் மக்ரிபுக்கு பின்னால பெண்களுக்கு பையத் பரவாயில்ல. மாத்திக்கிட சொல்லுங்க, அது முதவே செய்திருக்கணுமே. அச்சாஜா கேட்டா ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிட்டு நம்ம டைம் இருந்த பயத்தை கொடுத்துடலாம். அடுத்து 3வது, எதையுமே சிந்தனையோடு செயல்பட, எந்த விஷயத்துக்கும் சிந்தனை இருக்கணும். குரான கூட சிந்தனையோடு ஓதணும். தொழுகை சிந்தனை உள்ள இருக்கணும், துவா சிந்தனையோடு. பெருமாள்
பெருமானார் தான் சொல்லுவாங்க, உன்னுடைய சிந்தனை இல்லை, மனசங்க இல்லை, கவனங்க இல்லை, துவாவுக்கு பவர் இல்லை, துவா ஒப்புக்கொள்றது இல்லை. இன்னல்லாஹ் லா யக்பலு துஆ அன் கல்பின் நாஹின். கவனமே இல்லாமல் இருக்கிற இதயத்தில் இருந்து கேட்கப்படுகிற துவா ஒப்புக்கொள்ளப்படாதுன்னு தஃபக்குரு ஸாஅ கைரும் மின் இபாதத்தி சனா. ஒரு நிமிடம் அல்லது ஒரு மணி நேரம் நீ சிந்தித்தால் 1 வருடம் வணங்குவதை விட சிறந்தது. ஓராண்டு வணக்கத்தை விட 1 மணி நேரம் சிந்தனை. அல்லாஹ்வுடைய விஷயத்திலே சிந்தனை இல்லை என்றால் ரப்புக்கு நமக்கு எந்த ஒரு வகையான தொடர்பு ஏற்படாது. அவனை பற்றி சிந்திக்கணும். தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வின் படைப்புகளை சிந்தியுங்கள் பெருமானார் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி சிந்திச்சு பார். ஒவ்வொரு படைப்பும் குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ், ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். நீ பாரு, இந்த ஃபேனை பார்த்தா சொல்லுது அல்லாஹ் இருக்கிறான், இல்லைன்னா நான் ஆட முடியாது. விளக்கு, அவன் இல்லை என்றால் இதுக்கு வெளிச்சம் ஏது? நான் எழுதும் எழுதுகோல் என் ரப்பின் விருப்பம் இல்லாமல் எழுத முடியுமா? ஒவ்வொன்றையும் சிந்திக்க வேண்டும். சிந்தனை இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வையே அடைந்து விடுவீர்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அப்ப சிந்திக்கிற ஒரு ஆற்றல் என்பது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை அதிகமாக வலியுறுத்தியது, அல்லாஹ்வின் படைப்புகளை நீங்க எடுக்கிற போதெல்லாம் ஏதோ தேவைக்கு எடுத்துட்டு போயிடாதீங்க. கையில ஒரு கத்திரிக்காய் எடுத்தா கூட அதை சிந்தித்து பாருங்கள். ஆரஞ்சு பழம் பார்த்துருக்கீங்களா? ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு பழத்தை நீங்க பிளந்து பாருங்க. நம்ம தமிழ் மொழிக்கு அது ஏதோ ஒத்துருக்குங்கிறதுலாம் பின்னால அது நம்ம அந்த பேர் வச்சதுக்கு 1000 காரணம் இருக்கும். கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா அதுல 11 சொலை இருக்கும். எத்தனை சொலை இருக்கும்? 11 சொலை. பிளந்து பாருங்களேன். 6 5 6 11 சொலை. எந்த பழத்தை பிளந்தாலும் 11 சொலை. சிந்திக்க வேண்டாமா? அவன் ஆற்றல் எத்தனை பெரியது. இமாம் ஷாஃபி இடத்துல அல்லாவை எப்படி அறிந்து கொண்டீர்கள் கேட்டாங்க. இமாம் ஷாஃபி சொன்னாங்க, தந்தூத்து இலையை பார்த்து அல்லாவை அறிந்து கொண்டேன். தந்தூத்துன்னு ஒரு இலை இருக்கு. அந்த இலையை மாடு சாப்பிடும், மானும் சாப்பிடும். அந்த இலையை மாடு சாப்பிடும், மானும் சாப்பிடும். மாடு சாப்பிட்டு அது சாணம் போட்டது, மான் சாப்பிட்டு கஸ்தூரியை கொடுத்தது. இலை ஒன்றுதான், இலை ஒன்றுதான். தந்தூத் என்ற அந்த இலையை மாடு சாப்பிட்டு நாற்றமான சாணம், மான் சாப்பிட்டது அது கஸ்தூரி மானாக போனது. மான் சாப்பிட்டு கஸ்தூரியை தந்தது. நான் அந்த இலையில் என் ரப்பை பார்த்தேன் என்றார். அந்த இலை உள்ளே என் ரப்பு தெரிந்தான். ஒரு இலைக்குள்ளே அல்லாஹ் இப்படிப்பட்ட சக்தியை வைத்திருக்கிறான். அல்லாவை அறிய வேண்டும், அவன் அன்பு கிடைக்க வேண்டும், அவன் தொடர்பு கிடைக்க வேண்டும். எங்கே கிடைக்கும்? ஒரு சூஃபியை கப்பல் பயணம், கடல் பயணம் செய்து வந்தார். அவரிடத்தில் கேட்டாங்க, உங்கள் கடல் பயணம் எப்படி இருந்தது, கப்பல் பயணம் எப்படி இருந்தது? பல ஆண்டுகள் பயணம். அவர் சொன்னார், அல்லாவின் படைப்புகளை பார்த்து, குறிப்பாக கடல் பிராணிகளை பார்த்து என் ரப்பை நான் விளங்கி கொண்டேன், நான் என் வாழ்க்கையை அறிந்து கொண்டேன். என்ன பார்த்தீங்க? கடலிலே மீனை பார்த்தேன், எத்தனையோ உயிர் பிராணிகள். அந்த மீனை நமக்கு சாப்பிட ஹலால் ஆக்கினான் அல்லாஹ். அது கடலுக்குள்ளே தான் வாழ்கிறது, கடலுக்குள்ளேயே மூழ்குகிறது, முங்குகிறது. கடலை விட்டு 10 நிமிஷம் தூக்கி வெளியில போட்டா மௌத்தா போயிடும், உள்ளேயே கிடக்கிறது. அந்த மீன் என் ரப்பை எனக்கு அறிவித்தது. எப்படின்னு கேட்டபோது சொன்னார், கடலுக்குள் வாழ்கிற அந்த மீன்கள் என் வாழ்க்கைக்கு பாடம். அந்த மீன் கடலில் முங்குகிறது, குளிக்குகிறது, சாப்பிடுகிறது. ஆனால் அந்த மீனை நான் சமைக்க வேண்டும் என்றால் உப்பு போட்டுதான் சமைக்க வேண்டும். கடலுக்குள்ளே வாழ்கிற மீனுக்குள்ளே உப்பு போய் சேர்வதில்லை. கடல் தண்ணீரையே குடிக்கிறது, கடலிலேயே படுக்கிறது, கடலிலேயே விழிக்கிறது, கடலிலேயே புரள்கிறது. ஆனா அதுக்குள்ள உப்பு போகல. எனக்கு ஒரு பாடத்தை அல்லாஹ் தந்தான். கடலுக்குள்ளேயே வாழ்கிற மீன்கள்
எப்படி கவனத்தோடு தன்னுடைய உடலுக்குள்ளால் அந்த உப்பை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்ததோ, உலகில் வாழும் நீங்கள் உலகத்தை உங்கள் கல்புக்குள்ளால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்க உடம்புக்குள்ள துன்யா வந்துடக்கூடாது. மாபூவோ சுபஹானி, மெய்நிலை கண்ட ஞானி முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உலகத்தை கையில் வைத்துப்பார், உலகத்தை கையில் வைத்துப்பார். பரந்த உலகம், இங்கே இருக்கிற சொத்துக்கள், சுகங்கள், பொருள்களை உன் கல்பில் வைத்து விடாதே என்றார். உலகம் கையில தான் இருக்கணும், கல்புல இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சிந்தனை என்பது என் ஆளுமைக்கு 3வது சக்தி. நான் வெற்றி பெறுகிற 3வது பாக்கியம். 4வது தூய இதயம் இருக்க வேண்டும். இதய தூய்மை. இதய தூய்மை இல்லைன்னா எல்லாமே அவுட் ஆஃப். இந்த எல்லாத்தையும் மணி ஆயிட்டா மூலம் வாங்க டைம் ஆயிட்டு. ஓகே, ஒரு நிமிடம். இதய தூய்மை என்று அல்லாஹ் சொன்னான். இதயத்தை தூய்மைப்படுத்தியவர்கள் வெற்றியாளர்கள். அது கரப்படுத்திட்டாங்க. பொறாமை, பெருமை, ஆணவம், கர்வம் இதெல்லாம் உள்ளத்துல வந்தால் அவங்க நஷ்டம் அடைந்தார்கள். அல்லாஹ் நம்மை தூய்மையோடும் வாழ செய்வாங்க, சோதனைகள் இருந்து பாதுகாப்பாங்க. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. உயிரினும் மேலான கண்மணி காத்தமும் நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாட்டியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி